விஜயால உனக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு நான் சாரி கேட்டுக்கிறேம்மா. ஐயோ என்ன ஆண்டி நீங்க போய் சாரி சொல்லிக்கிட்டு அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல விடுங்க. இல்லம்மா, சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. நீங்க இப்படி பேசுறத கேட்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓ, கதை இப்படி போகுதா? முத வேலையா இது அனாமிகா கிட்ட சொல்லணுமே. எதுக்கு பழசையெல்லாம் பேசிக்கிட்டு? நாங்க நினைச்சதை விட இந்த கல்யாணம் இந்த அளவுக்கு சிறப்பா நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே, உங்க குடும்பம் தானே. குடும்பம் இல்ல, என்னோட கிரெடிட் கார்டு. நாங்க வெளியில இருக்கோம், நீங்க பொண்ணை ரெடி பண்ணி சீக்கிரமா மணமடிக்கு கூட்டிட்டு வாங்க. சரி, இது வேற வாய், அது நார வாயின்னு நாளைக்கு நம்மள பத்தி தப்பா பேசுவாங்க. இத பாருமா, அவங்க புகழ்ந்து பேசுறாங்கன்னு நீ ஓவரா ஃபீல் பண்ணாத. என்ன என்ன இப்படி பேசுற? நீ எப்பவுமே மாறவே மாட்டியாக்கா. முதல்ல இப்ப வந்துட்டு போனாங்கல்ல, அவங்கள மாற சொல்லு, அப்புறமா நான் மாறிக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு, ரெடியா இருங்க. ஓகேவா? ஓகே வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இன்னும் காணுமே. அப்பவே கிளம்பிடுன்னு சொன்னாங்க, இதோ வந்துருவாங்க. இதோ வந்துட்டாங்க. சூர்யா சார், ஒவ்வொரு தடவையும் உங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமை. பாருங்க, இன்னைக்கு கூட நீங்க தான் மாப்பிள்ள மாதிரி சூப்பரா இருக்கீங்க. சூர்யா தம்பிக்கு என்ன, உண்மையிலேயே மகா ரொம்ப கொடுத்து வச்சவன். என்ன ரொம்ப டென்ஷனா வாசலே பாத்துட்டு இருக்கீங்க? முக்கியமானவங்க யாராவது வரணுமா என்ன? நீதான மகா, உங்க பாஸ் வராருன்னு சொன்னேன், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய ஆளு யாராவது வாசல்ல நின்னு வெல்கம் பண்ணும்ல, நீ வேற பிஸியா இருக்க, அதனாலதான். எல்லாம் ஓகே தான், ஆனா நீங்க என் பாஸ பார்த்ததே இல்லையே. சரி சரி, நீங்க பாருங்க, பாஸ் வந்ததும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன். சரி.